பிருந்தா ஒரு டீ கடையில் அமர்ந்திருக்கும் போது டீ மாஸ்டர் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதை கவனிக்கிறாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. கொலையாளி 16 முறை ஒரே இடத்திலேயே குத்தி ஒருத்தரை கொல்கிறார் என்றால் இது தற்செயலானது அல்ல, இது ஒரு சடங்கு, ரிச்சுவல் என்று முடிவு செய்கிறாள். உடனே பழைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டுகளை தேடுகிறாள். அவள் நினைத்த மாதிரியே கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு ஊர்களில் இதே பேட்டர்னில் 16 முறை குத்தப்பட்ட கொலைகள் நடந்திருப்பது அவளுக்கு தெரிய வருகிறது. இது ஒரு சீரியல் கில்லரின் வேலை, நாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சாரதியிடம் கூறுகிறாள். பிருந்தா இந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் செல்கிறாள். ஆனால் அவர் வழக்கம் போல, உனக்கு ஒதுக்கப்பட்ட ரெக்கார்டு வேலையை மட்டும் பார், பெரிய டிடெக்டிவ் மாதிரி என்கிட்ட பேசாதே என்று எல்லார் முன்னிலையிலும் அவமானப்படுத்தி துரத்துகிறார். பிருந்தாவின் திறமையை கண்டு அவருக்குள் இருக்கும் ஈகோ தான் இதற்கு காரணம். இதனால் பிருந்தா மிகவும் வருத்தமடைகிறாள். ஆனால் அவள் பின்வாங்க தயாராக இல்லை. இந்த கொலையாளி அடுத்த ஆளை கொல்லப் போகிறான், அவனை தடுத்தே ஆக வேண்டும் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டு தனது சொந்த முயற்சியில் விசாரணையை தொடர்கிறாள். கில்லர் தாகூர் தனது அடுத்த வேட்டையை தொடங்குகிறான். அப்துல் என்கிற ஒரு பஸ் டிரைவரை அவன் குறிவைக்கிறான். தாகூர் மிகவும் சாதுரியமாக ஒரு பார்க்கில் விளையாடி கொண்டிருக்கும் அப்துல்லின் சின்ன மகளை சந்தித்து அவளுக்கு ஒரு அழகான கார் பொம்மையை பரிசாக கொடுக்கிறான். இதை பார்த்த அப்துல், தாகூர் யாரோ ஒரு நல்ல மனிதர் என்று நினைத்து அவரிடம் பேசத் தொடங்குகிறார். இப்படித்தான் தாகூர் அப்துல்லுடன் ஒரு நட்பை உருவாக்கி அவரது அசைவுகளை கவனிக்கிறான். ஒரு நாள் இரவு அப்துல் தனது பஸ்ஸை ஓட்டிவிட்டு தனியாக திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது தாகூர் தனது திட்டத்தை செயல்படுத்துகிறான். வழியில் ஒரு ஆட்டோவை நிறுத்திவிட்டு தாகூர் தனது கையில் கட்டு போட்டுக்கொண்டு கை உடைந்தவன் போல பரிதாபமாக நடிக்கிறான். அப்துல் அந்த வழியே வரும்போது, சார், கை உடைந்து விட்டது, இந்த ஆட்டோவில் இருக்கிற ஒரு பொருளை மட்டும் உள்ள தள்ளி விடுங்க என்று உதவி கேட்கிறார். அப்துல் சற்றும் சந்தேகப்படாமல் அந்த பொருளை தள்ள ஆட்டோவிற்குள் குனிகிறார். அந்த சமயம் பார்த்து தாகூர் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் அப்துல்லின் தலையில் பலமாக தாக்குகிறான். அப்துல் மயங்கி விழ தாகூர் சற்றும் தாமதிக்காமல் அவரை அந்த ஆட்டோவிற்குள்ளேயே ஏற்றி மறைத்துவிட்டு வண்டியை வேகமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கடத்தி செல்கிறான். இருளில் அந்த ஆட்டோ வேகமாக மறைந்து செல்ல அப்துல் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார் என்ற மர்மத்துடன் இந்த எபிசோட் 2 நிறைவடைகிறது. ஆட்டோவில் கடத்தப்பட்ட அப்துல்லின் கதி என்ன? பிருந்தா அவரை காப்பாற்றுவாளா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அருண் லிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.